கடந்த 11/7/2028 அன்று எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை கழகத்திற்கு வந்த பொழுது அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமிக்கப்பட்ட குண்டர்கள் பெரும் கலவரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த கலவரத்தின் பொழுது தலைமை கழகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களும் தூக்கி வீசி எறியப்பட்டன. அந்த தூக்கி வீசப்பட்ட ஆவணங்களை நாங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைத்திருந்தோம். அதை நாங்கள் திருடியதாக அவர்கள் போலீசில் புகார் கொடுத்தார்கள். எங்களை போலீஸ் விசாரித்தார்கள். நாங்கள் எடுத்து வைத்த ஆவணங்களை அப்படியே அவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம். அதன் பிறகு 23/7/2022 அன்று உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று வருவாய்த்துறை அதிகாரிகள் சாவியை பழைய சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த சாவியை பெற்றுக்கொண்ட CV சண்முகம் மற்றும் தலைமை கழக மேலாளர் மகாலிங்கம், மனோகரன் மற்றும் சிலர் ஒன்று சேர்ந்து அலுவலகத்தை திறந்து ஒவ்வொரு அறையாக சென்று சோதனை போட்டனர். அப்பொழுது உள்ளே செல்லும் பொழுது பத்திரிகையாளர் யாரையும் உள்ளே விடவில்லை. எல்லாத்தையும் நிறுத்தி வைத்துவிட்டு ஜெயா நியூஸ் பத்திரிகையாளரை மட்டும் உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றார்கள். சென்று 10 நிமிடம் கழித்து தான் வெளியே வந்து மற்ற ஊடகங்களை அனுமதித்தார்கள். அந்த 10 நிமிடத்தில் என்ன நடந்தது, எந்தெந்த ஆவணங்களை எடுத்து மறைத்து வைத்தார்கள், எந்த உயர்ந்த மதிப்புமிக்க பொருட்களை எடுத்து ஒழித்து வைத்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் நாங்கள் தான் எடுத்தோம் என்று பொய்யான ஒரு புகார் கொடுத்தார்கள். நாங்கள் மறுபடியும் அவர்கள் ஒழித்து வைத்த விலை மிகுந்த ஆவணங்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு புகார் மனுவை ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்தோம். ஆனால் அவர்கள் இதுவரை எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதனால் உயர்நீதிமன்றம் சென்று எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களுடைய மனுவின் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நாடினோம். உயர்நீதிமன்றம் 11/12 அன்று 27/11 அன்று ஒரு உத்தரவு அளிப்பது, அதாவது உடனடியாக CBCID இதில் தலையிட்டு இந்த வழக்கை விசாரித்து புலன் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கு. அந்த உத்தரவின் பேரில் ஐயா அவர்கள் புகார்தாரர் என்ற முறையிலே அவரை இன்று அழைத்து வர சொன்னார்கள். அந்த வகையில் நாங்கள் அவரை இன்று அழைத்து வந்து போலீசாரிடம் விசாரிக்க வைத்தார்கள். போலீசார் விசாரித்து நல்லபடியாக விசாரித்து எங்கள் விவரங்களை பெற்றுக் கொண்டார்கள். 23/7/2022 அன்று தலைமை கழகத்தில் இவங்க CV சண்முகம் மற்றும் அந்த மேனேஜர் மகாலிங்கம், உதவியாளர் மனோகரன் அவர்கள் யாரையும் உள்ள விடாம உள்ள போய் 10 நிமிஷம் என்ன பண்ணாங்க? அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏன் நீங்க இவங்களை பத்திரிகையாளர் அனுமதிக்கணும்? முன்னாலே அனுமதித்திருந்தா அங்க என்ன நடந்தது ஊர் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த நிகழ்வு அனைத்து ஊடகங்களையும் வந்தது. நீங்க எல்லா ஊடகங்களையும் நீங்க போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களை யாரையும் அனுமதிக்கல, மட்டும்தான் அனுபவிச்சாங்க. அனுமதிக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷங்களுக்கு தான் உங்களை உள்ள அனுப்பிச்சாங்க. அந்த 10 நிமிஷத்துல என்ன நடந்தது? எங்களுடைய கேள்வி அதுதான். இன்னும் நிறைய ஆவணங்கள் அவங்க திருடி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஒப்படைக்கணும்னு தான் நாங்கள் இந்த வழக்கு கொடுத்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.